இலங்கையில் எந்த ஜனாதிபதியும் செய்யாததை செய்து வரலாற்றை மாற்றியவன் என்ற கம்பன் புகழ் விருது பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குவியும் வாழ்த்துக்கள். இளம் ஆசிரியை சடலமாக மீட்பு விசாரணையில் வெளியான அதிர்ச்சி பின்னணி. இந்தியாவில் 63 தொகுதிகளில் முன்னிலையில் விஜயின்றி VK முதலமைச்சர் யார் இறுதி முடிவு. தப்பியோட பார்த்த கைதிகள் மீது அதிரடியாக துப்பாக்கி சூடு, காலியிலும் கல்கமோவிலும் பரபரப்பு. வேலைக்கு சென்ற செவிலியருக்கு நடந்த சம்பவம் எதிர்பாரா விபத்து. எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து உணவுப் பொருட்களில் மாற்றமா. யாழ்ப்பாணத்தில் பல ஆண்டுகளாக கசிப்பு வியாபாரம் செய்த பெண் உட்பட 2 பேர் சுற்றி வளைத்து கைது. ஜனாதிபதி விருது வாங்கிய நாகொடிக் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திடுக்கிடும் தகவல்கள். ஜனாதிபதி அனுர மீது நீதித்துறை நடவடிக்கைகளை அரசியல் மயமாக்கியதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் பிடிக்காத இடத்தை இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார பிடித்து சாதனை படைத்துள்ளதோடு பலரும் பாராட்டி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் கொடுத்து ஜனாதிபதியை சிறப்பாக கௌரவித்துள்ளனர். அகில இலங்கை கம்பன் கழகம் ஒவ்வொரு வருடமும் வழங்கும் உயரிய விருதான கம்பன் புகழ் விருதை இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்தோடு வழங்கி கௌரவித்த நேரம் பலரும் கைகளை தட்டி பாராட்டியுள்ளதோடு பலரது கவனத்தையும் இந்த சம்பவம் ஈர்த்துள்ளது. இனவேற்றுமையால் பிளவுபட்டிருக்கும் இலங்கையை ஒன்றுபடுத்துவேன் என்று உறுதியளித்து நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு குறித்த சிறப்பு கௌரவத்தை கம்பன் கழகத்தினர் கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த கால ஆட்சிகளில் இனவாதம் பசலை போட்டு வளர்க்கப்பட்ட நிலையில் இலங்கையில் இனவாதத்தை முறியடித்து நல்லிணக்கத்தை முழுவதுமாக உண்டாக்குவதே எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்று கூறிய ஜனாதிபதி அனுர அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பாதை மிக நீளமானது. ஆனால் நாங்கள் அதை முன்னெடுப்பதில் சளைக்கவே மாட்டோம் என்றும் அதை அடைந்தே தீர்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையுள்ள பிரஜைகளாக, ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்களாக, இந்த நாட்டின் மக்களாக தங்களை உரிமையுடன் கருதி வாழக்கூடிய ஒரு சமாதான நல்லிணக்க சூழ்நிலையை நாங்கள் எட்ட வேண்டும் என்பதே எங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்றும் அதற்காக நாங்கள் சளைக்காமல் உழைப்போம் என்றும் பாடுபடுவோம் என்றும் அது நீண்ட தூர பயணம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இந்த வரலாற்றை மாற்றியவன் என்ற விருதுக்கு தகுதியானவர் தான் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் கோபத்தில் தனது வீட்டை விட்டு வெளியேறிய ஆசிரியையின் சடலம் களுத்துறை தெற்கு கடற்கரையில் ஒரு நாள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்டரநாயக்க வீதியகொடவை சேர்ந்த ஆசிரியையாக பணிபுரியும் 42 வயதான நதீசானி தரங்கிக அமரநாயக்க என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஒரு பிள்ளையின் தாயான குறித்த பெண்ணின் கணவரும் ஒரு பாடசாலையில் நடன ஆசிரியர் என்று தெரிய வந்துள்ளதோடு கடந்த 29ஆம் திகதியன்று உயிரிழந்த ஆசிரியை தான் முன்பு படிப்பித்த ஒரு பாடசாலையில் தனது தோழிக்காக திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார் என்றும் குறித்த விழாவில் அவர் கலந்து கொண்ட போதிலும் அவரது வேலை காரணமாக அவரது கணவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் 2 பேருக்கும் இடையே சில மனக்கசப்புகள் உண்டாகியதாகவும் கடந்த 30ஆம் திகதியன்று இந்த ஆசிரியையின் கணவர் அவரது பாடசாலை சம்பந்தமாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றும் தெரிய வந்துள்ளது. குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கணவனிடம் உயிரிழந்த ஆசிரியை பலமுறை கூறியிருந்தும் அன்று தன் கணவருக்கு பலமுறை தொலைபேசியில் பேசியிருந்த அந்த ஆசிரியை வீட்டை விட்டு கோபமாக வெளியேறியதோடு அவரை கண்ட அவரது மகனும் தாயும் போக வேண்டாம் என தெரிவித்து அவரை பின்தொடர்ந்தும் தாய் முச்சக்கர வண்டியில் சென்று விட்டதாக மகன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வீட்டுக்கு வந்த கணவர் தன் மனைவியின் தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர் வீட்டை விட்டு வெளியேறி சிறிது தூரம் சென்று ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறி சென்று விட்டதை அறிந்து கொண்டுள்ளார். இந்த பின்னணியிலேயே 1ஆம் திகதி களுத்துறை தெற்கு கடற்கரையில் குறித்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கணவரும் தாயாரும் அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் காணாமல் போன பெண் என உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கையிலும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கும் தற்போதைய தேர்தல் முடிவுகள். பெரம்பூரில் ஆரம்பகட்ட வாக்குப்பதிவில் விஜய் முன்னிலை வகித்தாலும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று திருச்சிராப்பள்ளி கிழக்கில் பின்தங்கியதால் தனது தேர்தல் அறிமுகத்துக்கான களமாக அவர் தேர்ந்தெடுத்த திமுக வசமுள்ள 2 தொகுதிகளிலும் பிளவுபட்ட தீர்ப்புக்கு வழிவகுத்தது. சுமார் 2 லட்சம் வாக்காளர்களை கொண்ட பெரம்பூர் மிகவும் கவனிக்கத்தக்க நகர்ப்புற பகுதிகளில் ஒன்று என்பதோடு திராவிட அரசியலின் பாரம்பரிய களமாகவும் உள்ளது. அண்மைய தேர்தல்களில் இந்த தொகுதி திமுகவுக்கு
சாதகமாகவே இருந்து வருவதோடு விஜய் தனது முதல் தொகுதியாக பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததால் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளில் அது ஒரு போர்க்களமாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இதனால் வடசென்னையில் உள்ள திமுகவின் கோட்டையில் விஜய் நேரடியாக சவால் விடுவதோடு திமுக தலைவர் என்ற முறையில் விஜய் திமுக வசமிருக்கும் மற்றொரு தொகுதியான திருச்சிராப்பள்ளி கிழக்கிலும் போட்டியிடுகின்றார். பாதுகாப்பற்ற 2 தொகுதிகளில் போட்டியிடும் அவரது முடிவு பல்வேறு பிராந்தியங்களில் ஆளும் கட்சிக்கு எதிராக தனது செல்வாக்கை சோதிக்கும் நோக்கம் கொண்ட ஒரு சிறந்த உத்தியை வெளிப்படுத்துகின்றது. திமுக அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றது. இதனால் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளை வட மற்றும் மத்திய தமிழ்நாட்டின் இரட்டை முதன்மை போட்டிகளாக நிலைநிறுத்துகின்றது. இன்று காலை நிலவரப்படி விஜயின் திமுக 63 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதனால் 62 தொகுதிகளை பெற்றுள்ள மு.க. ஸ்டாலினின் திமுகவை முந்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இருவேறு பகுதிகளில் நேற்று போலீஸ் மற்றும் சிறைச்சாலை காவலில் இருந்து தப்பியோடு நின்ற கைதிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் காலி சிறைச்சாலையில் நடந்துள்ளதோடு போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் நேற்று பிற்பகல் தப்பியோட முயன்ற நேரம் அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு கைதியின் தோள்பட்டை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதோடு காயமடைந்த கைதி உடனடியாக காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இப்படி இருக்கையில் கல்கமுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் காவலில் இருந்து தப்பியோட பார்த்த நேரம் நேற்று மதியம் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் ஜீப் வண்டியில் ஏற்ற முற்பட்ட நேரம் விலங்கிடப்பட்டிருந்த 2 பேர் போலீஸ் நிலைய நுழைவாயிலில் இருந்து சுமார் 75 மீட்டர் தூரம் ஓடி தப்பிக்க பார்த்துள்ளனர். இந்த நேரம் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவரின் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில் காயம் உண்டாகியுள்ளதோடு காயமடைந்தவர் கல்கமுவ கோஜார் ராகம பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய பதவி காலத்தில் ஜனாதிபதி விருது வாங்கிக் கொண்ட போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் விருது விழாவில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததோடு நான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கோடிக்கணக்கில் போதைப் பொருட்கள் நாகொடிக் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது என்றும் எனது ஆட்சி காலத்திலேயே அதிகம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது என்று கூறியுள்ளார். அவை அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளன என்று கூறிய மைத்திரிபால சிறிசேன அதன் பின்னர் அவர்களின் சேவையை பாராட்டி ஜனாதிபதி விருதும் என்னால் வழங்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். ஆனாலும் இவ்வாறு நல்லது நடந்த பின்னர் அவர்களும் போதை மாஃபியாக்களுடன் தொடர்பை உண்டாக்கி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனாதிபதி விருது என்பது மக்கள் மத்தியில் மதிக்கப்படும் ஒரு விருது என்றும் மக்களுக்காக பாரிய சேவை செய்தவர்களுக்கே அவ்வாறான விருதுகள் வழங்கப்படுகின்றது என்றும் இவ்வாறான மதிப்புக்குரிய விருதுகளை பெறுபவர்கள் தங்கள் நடத்தைகளில் தவறிழைக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நாம் அவ்வாறான விருதுகள் பெற்றுக்கொண்ட பின்னராவது அதை உணர்ந்து பொதுவெளியில் மதிக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் மைத்திரிபால சிறிசேன இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளவாய மகா ஆரகம ஸ்ரீபுர என்ற இடத்தில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதோடு சம்பவத்தில் மகா ஆரகம ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த புதுருவல வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 14 வயதுடைய RM சதிதி நிபுணிகா என்ற மாணவியே உயிரிழந்துள்ளார். தனது தந்தையுடன் இந்த மாணவி மோட்டார் சைக்கிளில் வெகராய கங்காராம விகாரையில் உள்ள பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வெள்ளவாய இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு சொந்தமான பேருந்தோடு மோதி விபத்துக்குள்ளாகி பலத்த காயமடைந்த தந்தை மகளும் கந்தபானாகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அந்த பகுதி போலீசாரால் விபத்தோடு தொடர்புடைய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாணவியின் மரணம் குறித்து மரண பரிசோதனைகள் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளது. ஜேவிபியுடன் தொடர்புடைய மே தின நிகழ்வுகளின் போது தீர்ப்புகள் சமீட்சை செய்யப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியல் மேடைகளில் நீதித்துறை விவகாரங்களில் செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு களத்துறையில் வைத்து பேட்டி கொடுத்த நாமல் ராஜபக்ச அதிகார பிரிவினை குறித்து கவலைகளை எழுப்பி முக்கிய தீர்ப்புகள் ஜேவிபியிடமிருந்து தெரிவிக்கப்படுவது மே தின நடவடிக்கைகளின் போது தெளிவாக தெரிவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் மே தினத்தில் தான் ஜேவிபி மேடையில் இருந்து தீர்ப்புகள் வழங்கப்படுவதை அறிந்தோம் என்றும் பொதுமக்களின் கவலைகளை மறந்துவிட்டு இவ்வாறான முறையில் நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்க முடியும் என்று ஜனாதிபதி நம்புவாரானால் நாங்கள் அதற்கேற்ப பதில் கொடுப்போம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பொருளாதார மீட்பு குறித்து கவனம் செலுத்துவதை விட்டு அரசியல் எதிரிகள் மேல் கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டி ஜனாதிபதியின் மே தின உரையையும் நாமல் விமர்சித்ததோடு எதிர்க்கட்சி பிரமுகர்களுக்கு எதிராக சாத்தியமான சட்ட நடவடிக்கை தொடர்பான கருத்துக்கள் ஒரு நாட்டு தலைவருக்கு பொருத்தமற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு லஞ்ச விசாரணை தொடர்பாக அழைக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் அதிகமாக பரவும் செய்திகள் குறித்து கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எழுத்துப்பூர்வ தகவலும் மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் பெறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த
குறித்த வழக்கு பற்றிய வாக்குமூலங்கள் வற்புறுத்தலின் பேரில் பெறப்பட்டதோடு இந்த குற்றச்சாட்டு ஒரு பிரமாண பத்திரத்தால் ஆதரிக்கப்படுவதாகவும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார். முறையான விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பே காவல்துறை ஒரு மரணத்தை தற்கொலை என்று அறிவித்ததாக கூறப்படும் சமீபத்திய சம்பவத்தை இவர் மேற்கோள் காட்டி குறித்த விசாரணையின் அவசரம் மற்றும் நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். தனது விமர்சனங்கள் இருந்த போதிலும் அரசியல் அறிக்கைகளை பொருட்படுத்தாமல் நீதிமன்றங்கள் தொடர்ந்து சுதந்திரமாக செயல்படும் என்று கூறி நீதித்துறையின் மீது நாமல் ராஜபக்ச நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கம் தகுதியானவர்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் போன்ற தேசிய சொத்துக்களை மேம்படுத்துவது ஒரு தேசிய தேவை என்றும் அதற்காக திறமையான மேலாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்களா என்று நாங்கள் பார்க்க போவதில்லை என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாராக இருந்தாலும் நேர்மையான திறமை கொண்ட நபர்கள் என்றால் அவர்களுக்கு தொடர்ந்து பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் இவர் தெரிவித்துள்ளதோடு இதற்கு சிறந்த உதாரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக நியமித்ததை சுட்டிக்காட்டியுள்ளதோடு அரசு நிறுவனங்களிலும் இத்தகைய திறமையாளர்களுக்கு பொறுப்புகளை வழங்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குமார் சங்கக்கார, சிதத் வெத்தமுனி மற்றும் ரொசான் மகாநாம போன்ற அனுபவம் கொண்ட கிரிக்கெட் வீரர்களோடு இணைந்து விளையாட்டை மறுசீரமைக்கும் பொறுப்பு அரசியல் பேதமின்றி திறமையாளர்களிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்த அணுகுமுறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விளக்கம் அளித்ததோடு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு திறமையானவர்கள் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கான விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன் ருக்சான் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள 12 முதல் 15 ரூபாய் வரையிலான அதிகரிப்பு உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்குமாறு கோருவதற்குரிய நியாயமான காரணி அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளதோடு விலையை அதிகரிக்க வேண்டாம் என உணவக உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிக கட்டணம் வசூலிக்கும் உணவகங்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் இவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதோடு ஆனாலும் வெறும் காலத்தில் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டால் உணவுப் பொருட்களின் விலையை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கான எந்த நியாயமும் இல்லை என்றும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்சான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல வருட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் மற்றும் ஆண் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு போலீசாரால் சந்தேக நபர்களிடமிருந்து 20 போத்தல் கசிப்பு கைப்பற்றப்பட்டதோடு நாயன்மார்கட்டு பகுதியைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த பகுதியில் நீண்ட காலமாக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிலாபம் பொது வைத்தியசாலையில் பணியாற்றிய அனைவராலும் பொடி மாஸ்டர் என அன்போடு அழைக்கப்பட்ட இளம் செவிலியர் கசித மலவசிங்க பஸ் விபத்தொன்றில் சிக்கி அகால மரணமடைந்துள்ளார். கெட்டிப்பொல படுவஸ்னுவர பகுதியின் கொட்டன்பேட்டிய சந்தையில் குறித்த விபத்து நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிகரவெட்டிய பணிமனைக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் பயணித்த லொரி மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களோடு மோதி பின்னர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியோர கடையொன்றுக்குள் பேருந்து புகுந்துள்ளது. அந்த நேரத்தில் சிலாபம் பொது வைத்தியசாலையின் பணிக்கு செல்வதற்காக அந்த கடையின் அருகில் பேருந்துக்காக காத்திருந்த கசித மலவசிங்க என்பவர் இந்த பேருந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். தனது குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மிக விரைவில் வெளிநாடு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து நிகரவெட்டிய டிப்போ பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு சாரதியின் கவனக்குறைவா அல்லது பேருந்தின் இயந்திர கோளாறா என்பது குறித்து கெட்டிப்பொல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.